அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் திகதி வியாழக்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையிலே கடந்த காலங்களிலே தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்யப்பட்ட விவகாரம் சமூக வலைத்தளங்களிலே மிக வைரலாக பேசப்பட்ட ஒரு விடயம். அந்த அடிப்படையிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய சிஐடி தயாராகி வருகிறது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல முன்வைத்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. நாட்டில் நிலவும் மருந்து தட்டுப்பாட்டுக்கு தீர்வு பெற்று தரும் வகையில் இந்திய கடன் திட்டத்தின் கீழ் 182 வகையான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவினால் அமைச்சரவையில் யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது. அத்துடன் தற்போது இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடு திரும்பியதன் பின்னர் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் இது தொடர்பில் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தனவிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளது. நாட்டுக்கு தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய நீதவான் லோச்சனி அபேவிக்ரம குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இந்த அனுமதியை வழங்கியுள்ளார். முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர்களான நிமல் சிறிபாலடி சில்வா, பந்துல குணவர்தன, ரமேஷ் பத்திரன, ரோஷான் ரணசிங்க, டக்ளஸ் தேவானந்தா, ஹரின் பெர்னாண்டோ, பிரசன்ன ரணதுங்க, விஜயதாச ராஜபக்ஷ, விதுர விக்ரமநாயக்க, காஞ்சன விஜயசேகர் ஆகியோரிடமும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார நிலை மிகவும் இக்கட்டான நிலையில் இருக்கின்றது. எதிர்வரக்கூடிய நாட்களில் கடுமையான தீர்மானங்களை எடுக்க நேரிடும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரா தெரிவித்திருக்கிறார். என்ன நடைபெறப் போகின்றதோ தெரியவில்லை. இந்நாட்டின் பொருளாதாரம் இன்று மிகவும் நெருக்கடியான நிலையில் காணப்படுவதாக வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரா தெரிவித்துள்ளார். விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து நாட்டை மீட்க அனைவரும் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்றார். குடும்பமாக உழைக்கும் போது குடும்ப முன்னேற்றத்திற்காக சில முடிவுகளை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த முடிவுகள் குடும்ப நலனுக்காக எடுக்கப்பட வேண்டும் என்று கூறிய அவர், குடும்ப நலமே தங்கள் நலம் என்பதை குழந்தைகள் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் என்றார். அவ்வாறே நாட்டின் நலன் கருதி எடுக்கும் தீர்மானங்கள் சில நேரம் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதனை பழக்கிக் கொள்ள வேண்டி வரும், தப்பாக நினைக்க வேண்டாம் என்றும் தெரிவித்திருந்தார். தனது அமைச்சில் அதிகாரிகளிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். திருகோணமலை குச்சவெளி பிரதேச விவசாயிகள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். திருகோணமலை மாவட்ட குச்சவெளி பிரதேச பகுதியில் குச்சவெளி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட விவசாயிகளினால் தொல்லியல் துறையினருக்கு எதிராக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் குச்சவெளி பழைய போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. 1962 ஆண்டு தொடக்கம் 1985 ஆண்டு வரையான காலப்பகுதிகள் வரைக்கும் திருகோணமலை மாவட்டத்தில் மிகப்பெரிய நெற்களஞ்சிய சாலையாக விளங்கிய குறித்த இடத்தில் 1985 ஆண்டுக்கு பின்னரான காலப்பகுதியில் குச்சவெளி போலீஸ் நிலையம் தற்காலிகமாக இயங்கி வந்தது. கடந்த ஆண்டு குச்சவெளி போலீஸ் நிலையம் அவ்விடத்தில் இருந்து இடம் மாற்றம் சென்றதை அடுத்து குறித்த இடம் மீண்டும் நெற்களஞ்சிய சாலையாக இயக்கப்படுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த 28/12/2024 இரவு வேளையில் இலங்கை தொல்லியல் திணைக்களத்தினரால் அவ்விடம் தொல்லியல் திணைக்களத்திற்குரிய இடம் என பதாதை வைக்கப்பட்டு தொல்லியல் துறை வசமானது. ஏற்கனவே அவ்விடத்தில் தொல்லியல் துறைக்கு என அதிலிருந்து 4 ஏக்கர் நிலவு அளவு காணி ஒதுக்கப்பட்டு இருந்த நிலையில் மேலும் தொல்லியல் துறையினர் காணிகளை தம்பசப்படுத்தி இருக்கின்றனர். குறித்த இடமானது மூவின மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய இடமாக விளங்குவதோடு இந்து சமய கோயில், முஸ்லிம் பள்ளிவாயல், சிங்கள விகாரை போன்றன குறித்த இடத்தில் மிக அருகில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் குச்சவெளி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட அநேகமான காணிகள் தொல்லியல் துறையினரால் அடாவடியான முறையில் கையகப்படுத்தப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறித்த நடவடிக்கையை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு கோரி குச்சவெளி பிரதேச விவசாயிகள் ஒன்று கூடி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதோடு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீர்வினை பெற்று அந்த காணியை மீண்டும் நெற்களஞ்சிய சாலையாக பயன்படுத்துவதற்கு அனுமதி தருமாறு கோரி குச்சவெளி பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். உயர் தரத்தில் கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் இடைநடுவில் கல்வி நடவடிக்கைகளை விடுவது சம்பந்தமாக ஆராய வேண்டும் என
பிரதமர் ஹரிணி அமரசூரிய கூறியுள்ளார். உயர்தரத்தில் கல்வி கற்கும் பிள்ளைகள் பாடசாலையில் இருந்து விலகுவது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எனவும், எந்த ஒரு காரணங்களுக்காகவும் பிள்ளைகளுக்கான கல்வி சந்தர்ப்பங்கள் தவிர்க்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மகரகம தேசிய கல்வி நிறுவனத்திற்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்ட போதே பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இதனை தெரிவித்துள்ளார். தற்காலத்தில் பாடசாலைகளில் உயர்தர வகுப்புகளில் பிள்ளைகள் தொடர்ச்சியாக இருப்பது மிகவும் குறைவாகவே உள்ளது. விசேடமாக ஆண் பிள்ளைகள் கல்வி செயற்பாடுகளில் இருந்து விலகிச் செல்வது அதிகரித்துள்ளது. எந்த ஒரு சமூக பொருளாதார காரணங்களை அடிப்படையாக கொண்டும் பிள்ளைகளுக்கான கல்வி சந்தர்ப்பங்கள் தவிர்க்கப்படுவதற்கு இடமளிக்க கூடாது. குழந்தை பருவ வளர்ச்சியில் இருந்து 13 வருட கால பாடசாலை கல்வி உட்பட உயர்கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் அனைத்து பிள்ளைகளுக்கும் பகிரங்கமாக காணப்பட வேண்டும். தனிநபர் மற்றும் சமூக பரிணாமத்தை ஏற்படுத்துவதை கல்வியின் பிரதான இலக்காக கொள்வது மிக முக்கியமானதாகும். மக்கள் கோரிய சமூக பரிணாமத்தை முன்னெடுப்பதற்கென பரிணாமம் அடைந்த கல்வி மாற்றத்தை மேற்கொள்வதன் ஊடாக இந்த நாட்டின் பிள்ளைகளுக்கு புதிய உலகில் கால் பதிப்பதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எமது அரசு செயற்படுகிறது. சமூகத்திற்கு பொறுப்பு கூறும் பிரஜையை உருவாக்குவதற்கென கல்விக்காக ஒதுக்கப்படும் ஒவ்வொரு மூலதனத்தையும் நாட்டின் எதிர்கால முதலீடாகவே நாம் பார்க்கின்றோம். நீண்டகால பிரதிபலன்களை கொண்டுள்ள இந்த உணர்வுபூர்வமான வேலை திட்டங்கள் குறித்து தேசிய கல்வி நிறுவனத்திற்கு விசேட பொறுப்புகள் காணப்படுவதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களிலே மண்ணெண்ணெய் வரிசை, கேஸ் வரிசை, பெட்ரோல் வரிசை என பல வரிசைகளிலே நாங்கள் நின்றிருக்கின்றோம். மிக அண்மையிலே கடவுச்சீட்டுகளை, பாஸ்போர்ட்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி மிக நீண்ட வரிசைகளை நாங்கள் கண்டோம். ஆனால் அண்மைய நாட்களாக அப்படியான நிலை இல்லாமல் இருந்தாலும் கூட எதிர்வரக்கூடிய நாட்களில் மீண்டும் பாஸ்போர்ட் வரிசை ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது. நாட்டில் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை மேலும் நீடிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. ஆண்டின் முதல் பாதிக்கு மட்டுமே போதிய கையிருப்பு இருப்பதாகவும், புதிய கடவுச்சீட்டு நகல்களை பெறுவதற்கு விலை மனு கோருவதற்கு அரசாங்கத்திடம் நிதி இல்லாமல் இருப்பதும் கடவுச்சீட்டு நெருக்கடி மேலும் நீடிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. முன்னைய அரசாங்கம் இலத்திரனியல் கடவுச்சீட்டை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுத்தது. ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் இலத்திரனியல் கடவுச்சீட்டு அறிமுகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இலத்திரனியல் கடவுச்சீட்டு தொடர்பான நீதிமன்ற வழக்கு முடிவடைவதற்குள் நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்காக பி சீரீஸின் புதிய கடவுச்சீட்டுகளை பாதுகாக்க அரசாங்கம் விண்ணப்பங்களை கோருவதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். வழக்கு தொடரப்பட்டுள்ள நிறுவனத்திடம் புதிய விலை மனு கோரலை வழங்கலாமா என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதை ஆய்வு செய்வதற்காக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளுக்காக காத்திருக்கிறோம். இதில் பல்வேறு பிரச்சனைகளை கவனிக்கப்பட வேண்டியவை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். கடந்த 2022ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை அடுத்து அதிகளவானோர் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு புதிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்னுடைய, உங்களுடைய, நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாகும். அந்த வகையிலே கடந்த காலங்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், சிலர் வாகனங்களிலே வந்து அவர்களுடைய வீட்டு குப்பைகளை பாதையோரங்களிலே வீசிவிட்டு செல்வார்கள். சில போது அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நேற்றைய தினம் கம்பர அமுலுவாவ பகுதியிலே மீன் கழிவுகளை வீசி சென்ற ஒரு லாரி மீது அந்த ஊர் மக்கள் தக்க பதிலடியை கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி செய்தால் இனி யாரும் பாதையோரங்களிலே குப்பைகளை வீச மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். என்ன நடந்தது இதோ பாருங்கள். மீன் வியாபார கடைகளில் இருந்து அகற்றப்படும் மீன் பொருட்களுடன் லொரி ஒன்றை புதன்கிழமை கம்பளை அமுலுவாவ பகுதியில் உள்ள இளைஞர்கள் மடக்கி பிடித்துள்ளனர். மீன் கடை உரிமையாளர் ஒருவர் அவர் கடையில் வெட்டிய மீன் கழிவுகளை வீதியோர காட்டு பகுதியில் வீசிவிட்டு சென்ற போது அதனை அவதானித்த அப்பிரதேச மக்கள் வாகனத்தினை மடக்கி பிடித்து அவர்கள் வீசிய மீன் கழிவுகளை அள்ளி வாகனத்துக்குள்ளே போட்டுள்ளனர். பின்னர் பொதுமக்கள் அவர்களை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலதிக விசாரணைகளை கம்பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய தினம் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் முதல் முறையாக ஒரு எல்டோ காரில் பயணம் செய்தார். ஊடகவியலாளர்களுடைய கண்ணுக்கு அவர் பட்டபோது ஊடகவியலாளர்கள் அவரிடம் பல வினாக்களை தொடுத்தனர். அவர் சொன்ன பதிலை இதோ பாருங்க. ඒකනේ මේ අවුරුද්ද මොකක් හරි අවුලක් ගිහිල්ලා නැත්නම් මොකද මේ සින්නේ? අපි ප්‍රැක්ටිස් කරනවා. අන්තික දැනේ දැක්කේ. ලේකන්තුමා ඩ්‍රයිව් කරන නවල මන්ත්‍රා මේ පැත්තේ නේද? අපි ප්‍රැක්ටිස් කරලා බලනවා. කොහොමද වැඩි වෙන්නේ කියලා.
අරුද්දේ නම් ඔහොම යන්නේ නේ. අවුරුද්ද හොතර යනවා. ඒ කියන්නේ අර ඔයිල් කන්සම්ප්ෂන් එක අඩු කරගන්නද try කරන්නේ නැත්නම් ඒක මොකද? මේ අවුරුද්ද අපි මෙහෙම කියන කමන්නේ මිනිස්සුන්ට 3 වෙලා කාලා ඉන්න පුළුවන් වෙන ආණ්ඩුව අවුරුද්ද හදලා දුන්නොත් ඇති. මොකද ආණ්ඩුවට මිනිස්සු බලය දුන්නනේ. ආ. ඉතින් අපි යන්නම් පොඩි කාර් වල අපි බස් වලත් යන්නම් මේ මොකද මන්ත්‍රීවරු ඇමතිවරුත් එහෙම යනවා කියන්නේ. ඒක ප්‍රශ්නයක් නෑ. හැබැයි මිනිස්සුන්ගේ ආර්ථිකය හදලා දුන්නොත් හොඳයි ආණ්ඩුව. දැන් හාල් පොල් අද කිරිවත් කොහොමද හැදුද දන්නේ නේ? අර ඉතින් අක්කද මෑදී ආන්නේ. මේක දෙවියන් මත අදින්නේ. මේකත් මේ ලේකම්තුමාගේ වාහනය මගේ නෙවෙයි. இந்த அளவில் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.